நமஸ்காரம். ஐப்பசி மாசம் திருவோணம், அவிட்டம், சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் மிக முக்கியமானவை. எல்லாருக்கும் தெரியும், திருவோணம் சிரவண நட்சத்திரம், திருவேங்கடவன் சீனிவாச பெருமாளுடைய திருநட்சத்திரம். அதே மாதிரி ஒப்பிலியப்ப பெருமாளுக்கும் சிரவணம். ஒரு சில நட்சத்திரங்களில் பகவான் பிறந்திருப்பார். உதாரணத்துக்கு ராமன் புனர்வசு, கண்ணன் ரோஹிணி. இதை போல அதே நட்சத்திரத்தில் ஒரு ஆழ்வாரும் பிறந்திருந்தால் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு 2 மடங்கு பலம். அதே நட்சத்திரத்தில் ஒரு ஆச்சாரியனும் பிறந்து விட்டால் அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு 3 மடங்கு பலம். ஒரு விளக்கேத்துறோம், ஒரு திரி மட்டும் போட்டு ஏத்தினா சுமாரா எரியும், நிற்கும். 2 திரிய நன்னா திரிச்சு ஏத்தினா இன்னும் திகுதிகுன்னு எரியும். 3 திரிகளை திரித்தால் அதுதான் பெரிய அகல் விளக்குக்கெல்லாம் போடுவாளே, அப்ப நன்றாக எரியும். அதத்தான் இந்த 3 பேரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அதை முப்புரி ஓட்டின நட்சத்திரம்னு சொல்லுவார்கள். முப்புரி, 3 புரி அப்படின்னா 3 திரிகள். அதை சேர்த்து போட்டா இருக்கிற வலிமை அந்த நட்சத்திரத்துக்கு. அத போல ஒன்றுதான் திருவோணம். ஐப்பசி மாசத்தில் திருவோணம், அவிட்டம், சதயத்தில் தான் முதல் 3 ஆழ்வார்களும் பிறந்தார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதுல பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார். பூதத்தாழ்வார் திருக்கடன்மல்லை என்னும் மகாபலிபுரத்தில் பிறந்தார். கடைசியா பேயாழ்வார் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் அவதரித்தார். இவர்கள் மூவருமே ஒரு தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்து பிறக்கவில்லை. இவர்கள் மூவரும் கிணற்றில் பிறந்தார். அதேபோல செவ்வல்லி பூவிலே பிறந்தார் என்னும் புஷ்பத்திலும் கிணற்றிலும் தோன்றியவர்கள். இவர்கள் மூவரும் துவாபர யுகத்தின் கடைசியில் பிறந்தவர்கள். 4வது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வாரும் போன யுகத்தில் பிறந்தவர். கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அவதரித்தவர் முதல்ல நம்மாழ்வார் தான். இப்ப நாம நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படிலாம் எப்படி வச்சுக்கோங்க, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 23ஆம் தேதி முதல் 3 ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுறோம். இவர்கள் பாடினது ஊர் ஊராக சென்று, ஓரிடத்தில் இல்லாமல் வெவ்வேறு இடத்துக்கு போய் போய் மக்களுக்கு நல்லது கூறினர். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே பிறந்தனர். இவர்கள் மூவருமே தங்களை சிறந்த தமிழ் கவிஞர்களாக தங்கள் பாடலிலேயே சொல்லிக் கொள்கின்றனர். இதுல பேயாழ்வாருக்கு தமிழ் தலைவன் என்ற பட்டப்பெயரே உள்ளது. கோவலுள் மாமலராள் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என்ன அவருக்கு பட்டம். அதே போல பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சொல்லிக்கும் போது அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்த இடுதிரியா, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் தமிழ் பாடல்களாக பாடினேன்னு பெருமையோடு கூறுகிறார். பெருந்தமிழன் நல்லேன் என்னும் அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் இவர்கள்லாம் தமிழ் பற்றோடே தமிழ் பாசுரங்களாக பாடியவர்கள். இவர்கள் வெவ்வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் மூவரும் திருக்கோவலூர் என்னும் இடத்தில் வந்து கூடினர். மிருகண்டு என்னும் ஒரு மகரிஷி, அவருடைய ஆசிரமம். ஒரே மழை அன்னைக்கு முதல் ஆழ்வார் ஆசிரமத்துக்குள் போனால் படுத்தார். சற்று நேரத்தில்
பூசத்தாழ்வார் வந்து கதவு தட்டினார். பொய்கையாழ்வார் திறந்தார். 2 பேருமாக அமர்ந்து கொண்டனர். அவ்வளவுதான் இடம் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் 3வது ஆழ்வார் பேயாழ்வார் கதவு தட்டினார். முதல் 2 திறந்தனர். 3 நின்று கொண்டனர். ஒருவர் படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். அவ்வளவுதான் இடம் இருந்தது. வாசல்ல போக முடியாது, ஒரே மழை, உள்ளே ஒரே இருட்டு. இதற்குள் யாரோ இடதுபுறம் வலதுபுறம் இவர்களை இடிக்கிறாப்பிலையும் நெருக்கிறாப்பிலையும் தெரிஞ்சது. யார் இடிக்கிறார்கள் பார்ப்போம், விளக்கேற்றுவோம் என்று முதல் ஆழ்வார் விளக்கேற்றினார். வையந்தகழியா உலகத்தையே அகல் விளக்காக, வார் கடலே நெய்யாக, கடலையே நெய்யாக குணந்து சேர்த்து, சூரியனையே வெய்யகதிரோன் விளக்காக, சூரியனை திரி நெருப்பாக கொண்டு வைத்து, சுடராழியான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருவடிகளுக்கு விளக்கேற்றினேன்னு பொய்கையாழ்வார் ஏத்தினார். ஆனா வெளிச்சம் போறதே. அடுத்த பூசத்தாழ்வார் மற்றொரு விளக்கேற்றினார். அன்பே தகழியா, அன்பை அகல் விளக்காக வைத்து, ஆர்வமே நெய்யாக, பெருமானிடத்தில் இருக்கிற ஈடுபாடு ஆர்வத்தை நெய்யா சேர்த்து, இன்புருகு சிந்த இடுதிரியா, அவனை நினைத்து உருகுகிற மனதையே திரியாக வைத்து, இப்படி 2வது ஆழ்வார் ஏத்தினார். 2 பேரு 2 விளக்கு ஏத்த 3வது ஆழ்வார் பேயாழ்வார் தான் முதலில் பெருமானை கண்டார். கண்டவுடன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என்று பெருமானுடைய மேனி அவயவங்களையெல்லாம் அழகையெல்லாம் வர்ணித்து கண்டேன் கண்டேன் என்றார். பெருமானை கண்டால் பகல், அவனை காணாவிட்டால் இருட்டு, இரவு, அஞ்ஞானம், அறிவின்மை. அந்த அறிவின்மையை போக்கி பகலாக பெருமான் நாராயணனை காட்டி கொடுத்தவர்களே இந்த 3 ஆழ்வார்களும். அவர்களுடைய உயர்ந்த நட்சத்திரத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக பெருமாளுடைய திருநக்ஷத்திரம் திருவோணம், பொய்கை ஆழ்வார் திருநக்ஷத்திரம் திருவோணம். அதே மாதிரி வேதாந்த தேசிகன், பிள்ளை லோகாச்சாரியர், இவர்கள் 2 பேரும் ஆச்சாரியர்கள். அவர்களுடைய நட்சத்திரமும் திருவோணம். அப்ப திருவோணம் முப்புரி ஓட்டின 3 மடங்கு பலம் பொருந்திய திருநக்ஷத்திரம். அந்த திருவோணத்தான் எம்பெருமான் அனைவரையும் அனுகிரகிக்கட்டும். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.